இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் விட செகண்ட் ஹாஃப் நல்லா இருந்தது. அந்த பொண்ணு சூர்யா பேன் நினைக்கிறேன். ஷாப் முடிஞ்சு அப்பா வண்டில அடிச்சாக்கிட்டு வா. ஐயோ ஐயோ, அடுத்த வீடியோ பார்ப்போம். நண்பர்களே, படம்லாம் ஒஸ்ட் நண்பர்களே, டோட்டல் வேஸ்ட். டைரக்டர் என்ன மாதிரில கதை என்னன்னு தெரியல. ஏன்டா என்னடா கதை இல்லாம இருக்கிற படத்துக்கு எடுக்க வர்றீங்க? போங்கடா, பண்ணி வைங்கடா, பரதேசி பிள்ளைகளா. டூ மானம் கட்டாங்களா, காசை போட்டு வேஸ்ட் ஆக்கிருக்காங்க நம்மளே. நம்மளே டயத்தை வேஸ்ட் பண்றாங்க மயிராண்டிய. ஆமா தல, படம் பார்த்து எனக்கு அப்படிதான் இருந்துச்சு. 250 ரூபா கொடுத்து போனேன். மண்ணாளி போட்டீங்களா? அண்ணாத்த படம் கூட பரவாயில்லன்னு தோணுச்சு ஒரு கட்டத்துக்கு மேல. ஏன்னா அந்த படத்துல கூட ஏதாவது கொஞ்சம் தூங்குறதுக்காவது கொஞ்சம் டைம் இருக்கும், ஒரு ஆள் அமைதியா இருக்கும், சரி நிம்மதியா தூங்கலாண்டான்னு தோணும். ஆனா இந்த படத்துல கத்திக்கிட்டே இருக்காங்க, படம் முழுக்க கத்திக்கிட்டே இருக்காங்க. இவங்க ஒரு பக்கம் கத்துறாங்கன்னா பிஜிஎம் வேற அடிச்சு இன்னொரு பக்கம் அது ஒரு பக்கம் சவுண்டா இருக்குது. இந்த படம் முடிஞ்சு அப்படியே வெளியில வரும்போது ஒரு அமைதி இருந்துச்சு பாருங்க. எப்பா, அப்பதான் இந்த உலகமே எனக்கு ரொம்ப அழகா தோணுச்சு, அழகாவும் நிம்மதி வந்துச்சு. பாடா அப்படிங்கிற எம்டிகேட் சமகலாய். உண்மையிலே சவுண்ட் உண்மையிலே எனக்கு கூட ஃபீல் பண்ண நினைச்சேன், ஓவர் சவுண்டா இருக்கும் அப்படின்னு. பார்த்தா எல்லாத்தையும் சொல்றாங்க. இப்பதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. நான் கூட நினைச்சேன் என் காது போயிடுச்சோன்னு. அப்படி இல்லை, எல்லாருக்கும் அப்படி தோணி இருக்கு. படம் மொக்கையா தான் இருக்கும் அப்படின்னு நம்பி போய் உட்காந்தா படம் ஆரம்பிச்சு கொஞ்ச நேரத்துலலாம் தெரிஞ்சு போச்சு இது ஒரு காட்டு மொக்க படம் அப்படின்றது. காட்டு மொக்க படம் எடுக்கிறவங்கலாம் பார்த்துருக்குறோம், ஆனால் காடு காடாக போய் மொக்க படம் எடுத்தவங்களை இப்போ தான் பார்த்துருக்கோம். ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் ஒரு கதை சொன்னாங்க பாருங்க, அவ்வளோ படு கேவலமாக இருந்தது. எப்படா இடவேளை வருன்ற மாதிரி ஆகிப்போச்சு. இந்த படம் பார்த்துட்டு எல்லாரும் தூங்காமல் இருந்ததுக்கு ஒரு முக்கியமான காரணம் இந்த படத்துடைய மியூசிக் டைரக்டர் டிஎஸ்பி தான் சொல்லணும். எதெல்லாம் தட்டினா சத்தம் வருமோ அதெல்லாம் வாங்கி தட்டி இந்த பாத்திர கடையெல்லாம் பூந்து பாத்திரம்லாம் வாங்கிட்டு வந்து தட்டினாருன்னு தெரியல, ஒரே இறைச்சல், எவனும் தூங்க முடியல. சுமாரா இருந்த படத்தையே செய்வான். இந்த படம் ரொம்ப கேவலமா இருந்துச்சு. ஆனா உண்மையா 3D எஃபெக்ட் பக்கம் நல்லா தான் இருந்துச்சு, அதெல்லாம் நடிச்சிருந்தேன் ஆக்டிங்லாம். ஆனா வந்து டைரக்ஷன், ஸ்டோரி, கதை எதுவுமே இல்லை. கதை படு வீக். ஒரு அந்த ஃபீலார் சென்டிமெண்ட் கனெக்ஷன் எல்லாம் நம்மளுக்கு ஃபீலே ஆகல. படம் வந்து டச் ஆகல, ஆடியன்ஸையும் அது கரெக்ட் ஆகல சீன்ஸ்லாம். அதனாலதான் படம் போடாததுக்கு மிகப்பெரிய காரணம். இந்த ஃபீலிங் சீன்லாம் நம்மளும் ஃபீல் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, நம்மளுக்கு ட்ரோல் பண்ணிக்க மாட்டோம். அது வாட்டி ஃபீல் பண்ணிருக்கோம், நம்ம சிரிச்சுட்டு இருக்கோம். அது வழி வேற. பேர்ல சிவான்றவன் யாருங்க அந்த டைரக்டர்? அவன் அது கையில கடத்தா கொண்டுவேன். என்னடா நாங்களாம் நான் முட்டாளாடா படம் பாக்குறதுக்கு? அல்டிமேட் ஃபிலிம் தான் இதான்ப்பா. அது சூரிய தட்டி விட்டு பாரு தெரியுமா, அதெல்லாம் மாசு. எத்தனை கண்ணாடி, சிட்டிக்கிட்ட ஒரு கண்ணாடி, இங்க ஒரு கண்ணாடி, போட்டுக்கு ஒரு கண்ணாடி. அந்த ஹிஸ்டாரிக்கல் படம் அது இல்ல. என்கிட்ட மொத்தம் ஒரு 5-6 ஸ்கிரிப்ட் இருக்கு சார். கங்குவா மாதிரி அவுட் ஆஃப் த பாக்ஸா, பிளஸ் வந்து ஒரு வேற ஜானர்ல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பேக்ட்ராப்ல. ஆள விடுறாங்க வாத்தானே, என்னை விட்டுருவா சாமி. அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. இருங்க பாய், அடுத்த படம் நல்லா பண்ணுங்க பாய். வேற வழி கிடையாது உங்களுக்கு. என்ன பண்றது, மாட்டிக்கிட்டீங்க அவன்கிட்ட வந்து. கையில இன்னைக்கு வந்த பாஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். டிசம்பர் மாதம் எந்த டேட்னு அனௌன்ஸ் பண்றோம். இதே பாஸோட இங்க சக்சஸ் மீட் நடக்கும், சரிங்களா? பேன் இந்தியா ரெக்கார்டு. இந்த கான்பிடன்ஸ் நம்மள்ட்ட இல்ல, இதனால வாழ்க்கை தோத்து போறோம். ஐ நீட் திஸ் ஸ்டெப் கான்பிடன்ட். என்னமா கான்பிடண்டா இருந்திருக்காங்க. இது கான்பிடண்டா இல்ல ஒரு முழுகி பூசுறதுதான் தெரியல. ஆனா இப்ப தெரிஞ்சு சக்சஸ் மீட் என்ன பாவம்டா. எனக்கு சூரிய நினைச்சதான் பாவமா இருக்கு. நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு சொல்லுவேன். அப்படின்னு நீ வந்து பரோட்டா போடு அப்படின்னு சொல்லக்கூடாது. நல்ல பரோட்டாவை போட வேண்டியது மாஸ்டரோட வேலை. பரோட்டா நல்லா வர்ற வரைக்கும் மாஸ்டர் போடணும். முட்டுங்க மாஸ்டர் நல்ல பரோட்டா போட சொல்லுங்கடா. படம் நல்லா இல்லைன்னு சொன்னா அப்ப நீ போய் படம் எடுங்கிறாங்க. ஏன்டா படம் எடுக்கிறது என் வேலையா என்ன? படம் பார்க்கறதா என் வேலை. என்னடா அது ருசு மாதிரி பேசுறீங்க. அந்த கிளைமேக்ஸ்ல வந்துட்டு
இந்த பாட்டுக்கு லீடு கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது நான் என்ன பண்றது தெரியாம தகச்சு பார்த்துட்டு இருக்கேன். ஒரு பக்கம் அழுகையா வேற வருது. சிவா வந்துட்டு சூர்யாவுக்கு மட்டும் ஸ்கெட்ச் போடல, மொத்த குடும்பத்துக்குமே போட்டிருக்காரு. இவரையும் விட்டு வைக்கிறேன் நீங்க. இவராச்சும் ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு. ஒரே படத்துல 2 பேரும் எம்டிஆர் தான்ப்பா. எவ்வளவு செம்மையா பேசுறாரு, மனசுல இருக்கிறது அப்படியே எடுத்து சொல்றாரு. சஸ்பென்ஸை உடைச்சு காட்டி உள்ள ஒரு சீன்லாம் பார்த்துட்டு எனக்கு வந்து ஆச்சரியமா இல்ல, நல்லாவும் ஃபீல் பண்ணல, ஐயோ சூப்பர்னு சொல்லல. எனக்கு என்ன ஒன்னும் பண்றேன்னு தெரியல, எப்படா படம் முடியும், இல்ல எதுக்கு உன்னை உள்ள கொண்டு வந்தேன் அப்படி இப்படி மாதிரி எனக்கு தோணுச்சு. எம்டிஆர் வேற லெவல்ரா. ஓகே, ஐ அக்ரி. விக்ரம் அண்ட் சூர்யா, ஆமா விக்ரம் நிறைய படம் ஹார்ட் ஒர்க் பண்ணி நடிச்சிருப்பாரு, போடாம போயிடுச்சு. அதே மாதிரி சூர்யா அந்த படத்தை ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்காரு, பட் அன்பார்ச்சுனேட்லி கதை சரியில்லை. அத ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ். மீன் வயல் சூர்யா அண்ட் விக்ரம் ஆவண்டா வந்து 1000 crore எதிர்பார்க்கலாம். நான் 2000 crore எதிர்பார்த்துட்டு இருக்கேன். நீங்க என்ன 1000 crore அக்செப்ட் பண்றீங்க? சிவாண்டா யாருங்க அந்த டைரக்டர்? அவன் அது கையில கடத்தா கொண்டுவேன். என்னடா நாங்களாம் முட்டாளாடா படம் பாக்கிறதுக்கு? ரொட்டெல்லாம் கொதிக்குது. 2 படம் பார்த்தோம் போன தீபாவளிக்கு. உமேஸ்வரி படத்துல வருது தெரியுமா, நான் எங்க தோத்தோம் தெரியுமா, அந்த சீன் மாதிரி இந்த வாய்ஸ் அவ்வளவு நமக்கு தேவையா? 2000 கூட வரும், வரும்போது வரும். உனக்கு என்ன அப்படி புடிச்சு மாதிரி பேசுற? அட்லாஸ்ட் எல்லாருக்கும் ஒரு திறமை இருக்கு. டைரக்டர் சிவாக்கு எல்லாரையும் பேசி மயக்கிற திறமை இருக்குன்னு நினைக்கிறேன். எப்படிதான் ஒத்துக்கிச்சான்னு தெரியலப்பா.